சரசமாக விட்டு சத்தான சமையல் இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்துடலாங்க. இதை நான் வந்து திங்கட்கிழமை தான் பண்ணினேன். திங்கக்கிழமை காலையில் வந்து கொத்தமல்லி துவையலுங்க எங்கள் வீட்டில். நம்ம மல்லி துவையல் அப்படின்னாவே டிஃபனுக்கு அரைப்போம். ஆனால் நாங்கள் எங்கள் ஏரியாலெலாம் வந்து மல்லி துவையல் இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி சீசன் இல்லைங்களா, நாட்டு கொத்தமல்லி சீசனுங்கனால துவையல் அரைச்சிட்டு கூடவே கொஞ்சம் தக்காளி ரசம், அப்புறம் வந்து மோர் தாளிச்சிட்டேங்க. வெங்காயம் மிளகா சீரகம்லாம் போட்டு இந்த மாதிரி தாளித்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே பெப்பர் காலிஃப்ளவர் கூட கொஞ்சம் பட்டாணி போட்டுட்டு பெப்பர் காலிஃப்ளவர் பண்ணேங்க. இப்போ பச்சை பட்டாணியும் சீசன் அப்படிங்கிறதால கொஞ்சம் காலிஃப்ளவரோட பட்டாணி சேர்த்து செஞ்சேங்க. அடுத்ததாக வாழைத்தண்டு பொரியல் பண்ணேங்க. கூடவே கொஞ்சம் பாலக்கீரை பாசிப்பருப்பு பொரியல் பண்ணேன். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையலுங்க. கூடவே நான் வந்து எப்பயுமே சின்ன வெங்காயம் கடிச்சிக்கிறதுக்காக உரித்து வைப்பேங்க. தினமே நம்ம உணவில் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் பச்சையாக நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்க கொழுப்பை கரைக்குங்க. குக்கிங் ஐடியாவுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ கொடுத்துருக்கேங்க. மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.